வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி முறுக்கு செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். அரிசியும் உளுந்தும் கலந்த மாவு இது. தேங்காய் எண்ணெய் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்குறேன். இது வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது ரெடிமேடு இட்லி மாவு அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். இட்லிக்கு நல்லா இருக்குது, தோசைக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சரி, அந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக களியும் கிண்டிட்டேன். இப்போ முறுக்குக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், மாவை வறுத்தாச்சு. அதிலே வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு, உப்பு, சுடுதண்ணி, இவ்வளோ தான். வேறு எதுவுமே போடலை. ஓமம் வேண்டான்னு சொன்னதுனால நான் போடலை. இதையும் போட்டு பிசைஞ்சு முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். லைட்டாக சூடு பண்ணி ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சுக்கணும். இது வந்து வறுக்காத மாவு. சுடுதண்ணி, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, அதாவது பூண்டு அரைச்சி தண்ணி மாதிரி கலக்கி ஊற்றிக்கணும். அது உப்பு, எள் இதெல்லாம் போட்டு இது தனியாக முறுக்கு சுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த 3 கன்று இருக்க அச்சில் வச்சு தான் முறுக்கு சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சி பட்டு முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. முறுக்கு புளிஞ்சு போடுறத எடுக்க முடியல. இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, வறுத்து செஞ்சது. இந்த முறுக்கு வந்து வறுக்காமல் சுடுதண்ணியில் போட்டு பிசைஞ்சேன் பார்த்தீங்களா, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு செஞ்ச முறுக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வறுக்காமல் செஞ்ச மாவு தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இது வறுத்து செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வறுத்தே செய்யுங்க. தேங்க்யூ.